காலை மலரில் இனி தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள். தொல்பழங்காலத்து புலவர்களாகிய சங்கப் புலவர்கள் தங்க மனத்துச் சான்றோர்கள் ஆவர். அவர்கள் மன்னர்களை புகழ்ந்து பாடி பொன்னும் பொருளும் பெறுபவர்கள் என்பதாக நகைச்சுவை என்ற பெயரில் பகை செய்வதை தமிழமுதம் உண்டு தேக்கறியும் ஆண்டோர்கள் உடன்படார். சங்கப் புலவர்கள் அரசர்களை புகழ்வது போல நன்னெறிப்படுத்தியவர்கள். அதனால்தான் சங்கப் புலவர்களை மன்னர்கள் தத்தம் குருநாதர்கள் போல மதித்து போற்றினர். இவ்வுண்மை காரணமாகவே சங்கப் பாடல்களை தொகுத்தோர் புலவர்களை அவர்கள் என்று மரியாதை சொல்லால் சொல்லுவதும் அரசர்களை அவன் என்ற சொல்லால் குறிப்பிடுவதும் வழக்கமாக வைத்திருந்தனர். சங்கப் புலவர்கள் பாராட்டுகளில் பெரும்பாலும் புகழ்ச்சியுடன் கூடிய அறவுரைகளும் அறிவுரைகளும் கலந்திருக்கும். அந்த அறிவுரைகள் மன்னனுக்கு மட்டுமே பொருந்துவன என்று கருதலாகாது. மக்களும் அவற்றின் நுட்பங்களை உணர்ந்து பின்பற்றக்கூடியனவாக அவ்வறிவுரைகள் இருக்கும். போற்றுதலுக்கு மயங்காதே என்று பொத்தாம்பொதுவாக சொல்லலாகாது. போற்ற வேண்டியவர்களை போற்ற வேண்டிய நேரத்தில் போற்றித்தான் ஆக வேண்டும். அதுவே பண்பாடு. நற்குண நற்செயல்கள் இல்லாத போற்றுதலுக்கு தகுதியற்றவனை போற்றுவது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை ஒட்டியதாகும். இந்த செயலை கால் கைப்பிடித்தல் என உலக வழக்கு சொல்கிறது. போற்றுபவர்கள் வழிபடுவோர் ஆவர். போற்றப்படுபவன் அல்லது வழிபடப் பெறுபவன் அபார திறமை ஒன்றை கொண்டிருந்தால்தான் மயக்கமடைய மாட்டான், புகழ் போதை அடைய மாட்டான். புகழ்போதை மோசமானது. அது எல்லா நற்குணங்களும் தன்னிடம் முழுதும் இருப்பதாக எல்லாரும் பாராட்ட வேண்டும் என்று பேராசைப்படும். அப்புறம் அறிவுரைகளை ஏற்காது, தலை கனக்கும், நற்செயல் எது ஒன்றையும் அண்டவிடாது, நட்புகளை பிரிக்கும், பகைமையை வளர்க்கும். நல்ல நோக்கமற்ற பொய்யான பாராட்டுதல்களை தொடரவிடக்கூடாது. அது பாராட்டு பெறுபவனுக்கும் தீங்கு தரும், பாராட்டுபவனுக்கும் கெடுதி தரும். அப்பாவி ஒருவனை இப்பாவி பாராட்டியே திமிரேற்றிவிட்டான் என்று பொய்ப்பாராட்டுக்காரனை உலகம் வெறுக்கும். இக்கருத்துக்களையெல்லாம் ஒற்றை அடியில் சுருக்கி வழிபடுவோரை வல்லறிதியே என ஊன்பொதி பசுங்குடையார் பாடினார். பாடப்பட்டவன் சோழன் நெய்தலங்கானல் இளஞ்சேட் சென்னி. யார் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுகிறான், அவன் பாராட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்ற செய்திகள் யாவற்றையும் உடனே அறிந்து கொள்ளும் திறம் உனக்கு உண்டு என்பது இத்தொடரின் கருத்து. நான் சொல்லும் பாராட்டுத் தொடரின் தரத்தையும் நீ உணர்ந்திருப்பாய் என்ற துணிவுடனேயே அவர் பாராட்டுகிறார். நிர்வாகத்திற்கு தேவையான இத்திறம் வளர வேண்டும் என்பது இதில் பொதிந்துள்ள முக்கிய அறவுரை ஆகும். முனைவர் மா. வே. பசுபதி அவர்கள் வழங்கிய தமிழ் அமுதம் பருகி மகிழ்ந்தோம்.